success IAS. As per annual planner TNPC இன்னைக்கு April 1st group 1 notification release பண்ணிட்டாங்க. Total number of vacancies 70 கொடுத்திருக்காங்க. இதுக்கப்புறமும் increase ஆகும். எக்ஸாம் நடக்கிறதுக்குள்ள நமக்கு வந்து updated revised vacancies-உம் publish பண்ணுவாங்க அடனம்ல. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு குட் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ். இந்த சான்ஸை வந்து நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கோங்க. டெப்டி கலெக்டர் போஸ்ட்டுக்கான வேகன்சிஸ்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் உங்கள் டார்கெட் அப்படின்னா இருக்க இந்த 75 days இதுக்குன்னு உட்காந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. வேறு எதுலையுமே டைவர்ட் ஆகாதீங்க. இதில் இப்போ இன்னையிலேருந்து நீங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்த டேட்லேருந்து நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். லாஸ்ட் டேட் பார்த்து வச்சுக்கோங்க. 34 இந்த மந்த் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். பட் லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. கூடிய சீக்கிரம் இந்த 1 week உள்ளே அப்ளை பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி June 15th தான். மெயின்ஸ் எக்ஸாமோட ரிசல்ட் ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்த அப்புறம் மெயின்ஸ் எக்ஸாமோடைய டேட் அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் டேட்டு June 15th மார்னிங் 9:30 AM to 12:30. 200 questions இருக்கும். GS 175 அண்ட் ஆப்டிடியூட் 25 questions. ஓகேங்களா? இப்போ நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் பார்த்துக்கோங்க. டெப்டி கலெக்டர் இதுக்கு வந்து நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் 28, டிஎஸ்பிக்கு 7 வேகன்சிஸ், அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் கமர்ஷியல் டாக்ஸஸ் 19 வேகன்சிஸு, ஏடி பஞ்சாயத்து இருக்குங்கள அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் அதுக்கு 7 வேகன்சிஸ் அண்ட் டிஇஓ 3 வேகன்சிஸ், அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர் இந்த 6 போஸ்ட்டுக்கு தான் இந்த டைம் வேகன்சிஸ் வந்திருக்குது. ஸோ இன்க்ளூடிங் ஷார்ட் ஃபால் வேகன்சிஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 6 போஸ்ட்டுக்கு 70 வேகன்சிஸு. ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா 39 கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ஸோ மேக்ஸிமம் ஏஜ் வந்து 34. யாருக்கு அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரி கேண்டிடேட்ஸுக்கு. லா டிகிரி முடிச்சிருந்தாங்க அப்படின்னா 35, ரிமைனிங்க்கு 34 தான். ஓகேங்களா? இதில் எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி இவங்களுக்குலாம் எக்ஸ்டென்ஷன் 39 வரைக்கும் இருக்கும். லா முடித்தா 40. இதுதான் வந்து ஏஜ் லிமிட் கேட்டகரி. ஓகேங்களா? அண்ட் மற்றவங்களுக்கும் ஏஜ் கன்செஷன் என்ன அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், டெஸ்டிடியூட் விடோ இவங்களுக்கான வேகன்சி அப்டேட்டும் பார்த்துக்கோங்க. ஏஜ் லிமிட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் உங்களுக்கு எல்லா டிகிரிக்குமே வந்து மினிமம் ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே போதும். அதுதான் குவாலிஃபிகேஷன். ஸோ எல்லாருமே எல்லா போஸ்ட்டுக்குமே அப்ளை பண்ணலாம். இதுதான் நோட்டிஃபிகேஷனில் முக்கியமாக கொடுத்துருக்கிறது. ஸ்டாண்டர்ட் ஆஃப் விஷன், அப்புறம் இந்த டிஎஸ்பி போஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது வந்து விமன் கேண்டிடேட்க்கு செஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து அப்ளிகபிள் இல்லை. மினிமம் ஹைட் வந்து 155 சென்டிமீட்டர். இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நாலேஜ் இன் தமிழ் மெயின்ஸில் டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் இருக்கும். இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷனை ஒரு வாட்டி ஃபுல்லாக ரீட் பண்ணி பாருங்கள். எல்லாத்தையும் ஒரு வாட்டி பார்த்துட்டு சிலபஸ் எடுங்க, படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஸோ மெயின்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 4 பேப்பர் இருக்கும். பேப்பர் 1 தமிழ் எலிஜிபிலிட்டி, பேப்பர் 2 GS 1, பேப்பர் 3 4 GS 3 2 and 4. ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த 4 பேப்பர்ஸ். அண்ட் இன்டர்வியூக்கு 100 மார்க்ஸ், டோட்டல் 850 மார்க்ஸுக்கு மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்கும். ப்ரிலிம்ஸ் வந்து 300 மார்க்ஸுக்கு 200 questions இருக்கும். ஸோ ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அதில் உங்கள் ஃபோட்டோ டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குரூப் 1 அப்ளிகேஷனை ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ என்னென்ன டிஸ்ட்ரிக்ஸ் சென்டருக்கு எல்லாமே ஒன் டைம் பொறுமையாக பார்த்துருங்க. பார்த்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் ரீட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் நம்மளுடைய குரூப் 1 நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டு, அப்புறம் பர்சன் வித் டிசபிலிட்டி இந்த சர்டிஃபிகேட்டுக்கு எல்லாமே ஃபார்மேட் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்புறம் சர்டிஃபிகேட் ஆஃப் ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் இது எல்லாத்துக்குமே இங்கே வந்து நமக்கு இந்த லாஸ்ட் அப்பெண்டிக்ஸில் கொடுத்துருப்பாங்க. பார்த்துக்கோங்க. கம்மிங் டு த சிலபஸ் இது நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வாட்டி நம்ம சிலபஸில் மார்க்ஸ் ஸ்ப்ளிட்டப்பும் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த சப்ஜெக்ட்டுக்கு அதிக வெயிட்டேஜ் இருக்குது அப்படின்ட்டு அதில் அதிகமான ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்தியன் பாலிட்டியில் 40 questions வரப்போகுது. ஸோ பாலிட்டி ஸ்ட்ராங்காக இருந்தாலே நம்மளால் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு இந்தியன் எக்கானமி அண்ட் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் ரெண்டும் சேர்த்து 50 questions இருக்க போகுது. அப்புறம் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, தமிழ்நாடோடைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இந்த பார்ட்லேருந்தும் கண்டிப்பாக அதிகமான questions வரும். ஸோ இந்த ஏரியாஸ்லாம் ஃபோக்கஸ் பண்ணி படித்தாலே நல்ல மார்க்ஸை ஸ்கோர் பண்ண முடியும். அதே மாதிரி மெயின் சிலபஸ். ஸோ குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் ஆஸ் பர் பிளானர் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு நீங்கள் படிக்க வேண்டியது தான். சீக்கிரம் அப்ளை பண்ணிவிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.